அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரமதான் அப்படின்னாலே நமக்கு தோன்றது நோன்பு கஞ்சி தாங்க. இந்த நோன்பு கஞ்சி எல்லா மாதமும் குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நான் இன்ஸ்டன்ட் நோன்பு கஞ்சி. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் நோன்பு கஞ்சி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன்னா இதுக்கு 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்புனா இந்த பச்சை பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு நல்ல மிக்சியில் வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து ஒன்று பாதியமான பவுடர் ஃபார்மில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இது 1/4 கப்பு அளவில் நான் இப்போ காட்டுறேங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பு 1/4 கப்பு அளவில் ஆனியன் பவுடர், இதே சேம் 1/4 கப்பு அளவில் வந்து நான் கார்லிக் பவுடரும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் தான் உங்களுக்கு இந்த இதில் வந்து கஞ்சிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ நான் வந்து காட்டுற மெஷர்மெண்ட் கப் வந்து 1 கப்பு அளவுங்க. இந்த 1 கப்பு அளவில் வந்து நான் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ கோகோனட் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ஸ்டன்ட், அவ்வளோதாங்க. இந்த பவுடரை நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி தேங்காய் பால், இன்ஸ்டன்ட் தேங்காய் பால் ஊற்றி தாளித்து போட்டிங்கன்னா கஞ்சி ரெடிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். எல்லா டைமும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம். நோன்பு கஞ்சிக்கு வந்து நோன்பு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டான எப்படி நம்ம ஸ்டூப்பு, நூடுல்ஸு இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோமோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். இதில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து போடுறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் தான். 6 மந்த்ஸுக்கு இது வந்து கெடாமல் இருக்குங்க. ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 1 கப்பு வந்து பவுடர் போட்டிருக்கேன். 1 தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பொடி கார்லிக் எல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவில் வந்து தேங்காய் பால், நான் இன்ஸ்டன்ட் தேங்காய் பால் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூட அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. நல்ல கொஞ்சம் தண்ணியும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்து போட்டுற வேண்டியதான். ஒரு சிம்பிள் தாளிப்பு. நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பட்டை வகைகள் எல்லாம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பட்டையெல்லாம் போட்டால் பிடிக்காது. ஸோ இதில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து